ஹாய், வெல்கம் டு சிரில்ஸ் ரஃப் நோட். இன்னைக்கு சிக்கன் கிரேவி. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் தட்டி எண்ணெய் காஞ்சோன்னு சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட், வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் கொஞ்சம் லைட்டாக செவந்ததுக்கப்புறம் பட்டை கிராம்பு தூள். நம்ம பட்டையும் கிராம்பும் பவுடர் பண்ணி வச்சு போடுறதுனால அடியில் கொஞ்சமாக அடி பிடிச்சாலும் பிடிக்கும். அந்த மாதிரி தோணுச்சுன்னா கொஞ்சமாக நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. அதுக்கப்புறம் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் தூள் போட்டு நல்லா வணக்கிட்டு, நம்ம எப்பயுமே இந்த பவுடர்ஸ்லாம் நம்ம போட்டோம்னா கண்டிப்பாக லைட்டாக அடி பிடிக்க தான் செய்யும். அது கொஞ்சமாக தண்ணி ஊற்றினோன்னா நமக்கு டேஸ்ட் ஒன்றும் அவ்வளோ வித்தியாசம் வராது. அப்புறம் நமக்கு தேவையானங்கிற அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள். மசாலா எல்லாம் பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வணக்கிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ண தக்காளி. நம்ம ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கனால தக்காளி சீக்கிரம் மசிஞ்சிரும். கொஞ்சமாக கொத்தமல்லி, புதினா. மசாலா எல்லாம் நல்லா வணங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர டைமில் க்ளீன் பண்ண சிக்கன் போட்டு நல்லா பெரட்டி விட்டிங்கன்னா அந்த சிக்கனில் இருக்க தண்ணியே போதும் அந்த சிக்கன் வேகிறதுக்கு. எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றுனா அது ரொம்ப தண்ணியாட்டம் ஆயிரும். அது அப்படியே சிக்கனோட அந்த கிரேவியோட டேஸ்ட்டே மாறிடும். அதனால் நம்ம சிக்கனில் இருக்க தண்ணியே போதும் அது வேகிற அளவுக்கு. எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றினா கண்டிப்பாக டேஸ்ட்டு மாறிடும்.